ஓம் சாந்தி சிஸ்டர்ஸ், குஷி குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கோம் பிரதர். ஓகே. சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கும். இன்னைக்கு வந்து 25/7/2024 முரளி டிஸ்கஸ் பண்ண போறோம். சொல்லுங்க சிஸ்டர், ஆளுக்கு ஒரு பாயிண்ட். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்க குட்டிக்கரண விளையாட்டு நினைவு செய்யுங்க. ஏன்னா இந்த விளையாட்டுலதான் முழு சக்கரம் பிரம்மா மற்றும் பிராமணர்களுடைய ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். அந்த சக்கரத்தை ஞாபகம், அந்த குட்டிக்கரண ஞாபகம் வச்சாலே எல்லாமே வந்துடும். குட்டிக்கரணன்றது தலையும் காலும் ஒண்ணு சேர்றது. ஒண்ணு சேர்ந்துதானே குட்டிக்கரணம் அடிக்க முடியும். அப்ப தலையாகிய தேவதா தர்மமும் காலாகிய சூத்திர தர்மமும் ஒன்னா சேர்ற இடம் இந்த சங்கமயுகம். இதுல முழு ஞானமும் வந்துடுது. அதான் சொல்றாரு, காலச்சக்கரம் வந்துடுது, பிரம்மா வந்துடுறாரு, பிராமணர்கள் வந்துடுறாங்க. ஏன்னா பிரம்மா உடம்புல பாபா வர்றாரு, அவர் மூலமா நம்மள பிராமணர்களை தத்தெடுக்கிறதன் மூலமாக தான் தலைக்கு போறோம், காலில இருந்து. சோ இது எல்லாமே இந்த முரளி ஃபுல்லாவே எல்லாத்தையும் மறந்தாலும் குட்டி காரணத்தை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இதுல முக்கியமா குணத்தை பத்தின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரு பார்வை நம்ம மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா கேக்குறாரு, இப்ப இந்த சங்கமயுகத்துல வந்து குழந்தைகளுக்கு நான் என்ன ஆஸ்தி கிடைச்சிருக்கு அப்பா கிட்ட இருந்து? அப்பா கிட்ட இருந்து ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி கிடைச்சு, நம்ம தந்தை கிட்ட என்ன குணம் இருக்கோ அது நமக்கு ஆஸ்தியா கொடுத்துட்டாரு அந்த புத்தியின் மூலமா. அதனால இப்ப நம்ம பிராமணர்ல இருந்து பாபா கிட்ட இருந்து அனைத்து பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். அனைத்து குணங்களாலும் நம்மளுடைய புத்தின்ற பையன் நிரப்பிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். சரி, அப்புறம் சொன்னாங்க இன்னைக்கு சத்குருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது வந்து எப்பவுமே உத்தமமான நாளாக இப்ப கூட அததான் நம்ம வச்சிருக்கோம், குரு பார்வைப்படுற நாள் அப்படின்னு சொல்லி. இது வந்து பிரகஸ்பதி, அதாவது ரிஷபரி நாளில் பள்ளி அல்லது கல்லூரிகள் மாணவர்களை புதுசா சேர்க்கிறப்ப கூட அந்த நாள்ல குறிப்பிட்டு நம்ம அந்த நாள்ல போய் சேர்க்கிறோம். ஏன்னா அந்த படைப்பு என்ற மதத்துல விதை ரூபமா இருக்கிறது தந்தை தான். சூப்பர். சோ நமக்கு சங்கமயுகம் ஃபுல்லாவே வந்து சத்குருவார் தான். சோ இதோட நினைவாக அங்க வியாழக்கிழமை மட்டும் சத்குருவாரா வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இந்த ஞானம் வந்து ஆனா நினைவின் மூலமா தான் இந்த நம்மளுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் வந்து விநாசமாகும். நினைவு மூலமா தான் இப்ப நீங்க தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகுறீங்க. சிஸ்டர், உங்களோட இதுல ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு சிஸ்டர். ப்ளூடூத் வேணா எடுத்துடுங்க. ப்ளூடூத்ல சுத்தி இருக்கிற சவுண்ட் எல்லாம் கிளியரா கேட்க ஆரம்பிச்சிடும். எங்கேயோ கேட்கிற பாட்டெல்லாம் கேக்குது இதுல, அதை எடுத்துடுங்க. சரி. சரி, நீங்களே அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் உங்கள் மீது இப்ப எல்லையற்ற திசை, அழிவற்ற திசை இருக்கு. ஒன்று எல்லைக்குட்பட்ட திசை, இன்னொன்னு எல்லையற்ற திசைன்னு பாபா சொல்றாரு. கரெக்ட். நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கறது வந்து ஒரு ஜென்மத்துல அந்த 7.5 முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லைக்குட்பட்ட குரு திசை. இப்ப நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அடுத்த 2500 வருடத்துக்கு நமக்கு வந்து குரு பார்வை தான். ஆனாலும் இந்த குரு பார்வை எல்லார் மேலயும் படுறது கிடையாது, குறிப்பிட்டவர்கள் மேலதான் பட்டு இருக்குது. ஏன்னா மற்றவர்கள் மேலெல்லாம் ராகு திசை தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, நான் விருட்சபதி ஆவேன் அப்படின்னு சொல்றாரு.
அதாவது விருட்சபதினா முதலில் பிராமணர்கள் வெளிப்படுறாங்க. நான் விருட்சபதி, அதாவது சத்சித் ஆனந்த ரூபம் ஆகவே இந்த அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதனால அவரை நம்ம ஞானக்கடல், அமைதி கடல் அப்படின்ட்டு மகிமை பாடுறாங்க. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளுக்கு அவர்கள் அமைதி கடலாக, தூய்மையின் கடலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சிஸ்டர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அழிவற்ற மூர்த்தியாக இருக்கிற குழந்தைகளாகிய நீங்களும் அப்படிதான். என்ன நினைக்கணும், இதை தவிர நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, நினைத்தாலே வழியே நீங்க தூய்மையாக வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஈஸியான வேலை தான், ஆனா அதை அலட்சியப்படுத்தினீங்கன்னா நீங்க தூய்மையாகவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இப்ப விதை ரூபமான சிவ தந்தை இந்த பிரம்மா பிறகு பிரம்மா மூலமாக இந்த பிராமணர்களை உருவாக்குறாரு. நாம் தான் பிராமணர்கள், நாமே தான் தேவதைகளா மாறுறோம் இந்த ஞானம் மூலமா. முதல்ல நம்ம சூத்திர புத்தி உடையவங்களா இருந்தோம், இப்ப பாபா நம்மள புருஷோத்தம உயர்ந்த உத்தமமான புத்தி உடையவர்களா நம்மள மாத்துறாரு. நம்ம புத்திய வைரம் போல அப்பா மாத்துறாரு இந்த ஞானத்தின் மூலமா. அதுல நானே அது ஹம்சோ அதோட அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு. எல்லாரும் நானே கடவுள் நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. நானே தேவதையா இருந்த சத்திரியன், வைஷ்யன், சூத்ரனாகி இப்ப மீண்டும் பிராமணனாகி தேவதையாகிறேன் அப்படிங்கறது அவசியம் புரிய வைங்க. அப்ப ஆத்மாவே பரமாத்மான்றது மக்கள் மனசுல போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஆத்மா அதனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிம்மாசனம்னா உடல். அது பிரம்மா பாபாவின் உடல்ல சிம்மாசனத்துல பிரம்மா பாபாவும் இருக்கிறாங்க, சிவபாபாவும் இருக்கிறாங்க. இவை அனைத்தும் சைத்தன்யமான ஒரு உயிரோட்டமான அழிவற்ற சிம்மாசனம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அத நம்ம நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். ஒரு சேர்ல, ஒரு ராஜா சிம்மாசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, புரு மத்தியில ஒரு சேர் போட்டு அதுல ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த ராஜ கம்பீரம் வரணும்ன்றதுக்காக தான் பாபா சிம்மாசனத்துல உட்காடுறீங்க. ஏன்னா இது ராஜாக்கள் பயன்படுத்துற வார்த்தை. அவங்க உட்கார இடத்தான் சிம்மாசனம்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பூர்வ மத்தியில இருக்கிற அது சிம்மாசனம்னா ஆத்மா ராஜா இல்லையா, அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாபா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நான் தான் ஞான கடல். ஞானேஸ்வரர்னு சொல்றீங்க, ஏன்னா ஞானம் சொல்லக்கூடியவர் ஈஸ்வரன் ஒருத்தர் தான். அந்த ஞானத்தின் மூலமா தான் நமக்கு சத்கதி கிடைக்குது ஆத்மாவுக்கு. ஏன்னா ஞானம் மற்றும் மூலமா தான் நான் தூய்மையற்ற உங்களை தூய்மையானவர்களா மாத்துறேன். வைரம் மாதிரி மாத்துறேன். இதனால பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகம் கூட ரொம்ப பிரபலமானது. ஏன்னா யுகத்தையே மாத்துது, கீழான யுகத்தை மேலான சொர்க்கமாக மாத்துது. அதனால்தான் ராஜயோகத்துக்கு அப்படிப்பட்ட மகிமை. அப்படிப்பட்ட உயர்ந்த யோகத்தை உயர்ந்த தந்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா எவ்வளவு போதை இருக்கணும்ன்ற. சோ 24 மணி நேரமும் நம்ம அவருடைய ஸ்டூடெண்ட்ன்ற ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாவே இந்த சங்கமேகம் ஃபுல்லா அவருடைய ஸ்டூடெண்ட் தான். காலைல எழுந்திரிக்கிறதுல நைட்டு தூங்குற வரைக்கும் ஒண்ணுத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். சோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு விசால புத்தி வேணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் சரி, அவங்க பிஸியா இருக்காங்க போல இருக்கு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. மியூட்ல கிடந்துச்சு. சரி சரி சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. பாபா சொல்றாங்க, பாபா விதை ரூபமா இருக்கிறாங்க, ஆனா பிரம்மா மூலமாக பிராமண குழந்தைகளை படைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிராமண குழந்தைகள் தான் தேவதையா மாறுறாங்க. முதலில் நாம எல்லாருமே இந்த சூத்ர புத்தி உடையவர்களாக இருந்தோம். இப்போ மீண்டும் பாபாவின் புருஷோத்த புத்தி அடைந்து இந்த சங்கம யுகத்துல மீண்டும் நம்ம தேவதையா மாறுறோம்
அப்படின்ட்டு சொல்றாங்க. இததான் அந்த குட்டி கரணம் அப்படின்னு சொல்றாங்க. சூத்ரர்ல இருந்து பிராமணர்கள்ல இருந்து தேவதையா. விராட ரூபத்துல தலைப்பகுதியில இருந்து தேவதையும் கால் பகுதியில இருந்து சூத்ரரும் அந்த மாதிரி கட்டணும். சோ இது ரெண்டும் இணையிற நேரம் இந்த சங்கம் யுகம். அதனாலதான் இது குட்டி கர்ணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை இருக்கிற இடத்துல கால் வரப்போகுது, கால் இருக்கிற இடத்துல தலை வரப்போகுது. குறிப்பா கால் இருக்கிற இடத்துல தலை வரப்போகுது, அதுதான் மெயின். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க பிராமணர்கள் ஆகி மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டு இருக்கீங்க தந்தை கிட்ட இருந்து. உங்களுடைய புத்தின்ற பையன் நிரப்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஞானத்தின் மூலமா. அதனால ஞானக்கடல் வந்து சங்கர் கிடையாது, சங்கரர் சொல்லிடுறாங்க பக்தியில, சங்கரர் கிடையாது. அவர் ஒன்னும் பையன் நிரப்புறது இல்ல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிரப்பிக்கணும் இப்பயே. அதே மாதிரி பாபா சொல்றாரு, அந்த ஹடயோகிகள் பண்ற சன்னியாசம் எல்லைக்குட்பட்டது. ஜஸ்ட் வீடு வாசல மட்டும்தான் விடுறாங்க. ஆனா நம்ம உலகத்தையே விடுறோம். எதுக்கு? உலக ராஜ்யத்தையே அடையிறதுக்காக. சோ இலக்கு தெளிவா இருக்குது. நம்ம அப்ப நான் அந்த அததான் பாபா சொல்றாரு, பிராப்திய பாத்தீங்கன்னா இங்க விடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல மண்புழு போச்சேன்னு கவலைப்பட மாட்டான் மீன் பிடிக்கிறோம், ஏன்னா அவனுக்கு மீன் கிடைக்குது. அது மாதிரி இந்த கலியுகத்தில் நீங்க எதை இழந்தாலும் கவலைப்படுறது இல்லை. இங்க இழக்கிறதே ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்கி அதுக்கு ராஜாவாகிறதுக்கு தான். அதனால்தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்ற, ராஜா ஆகிறதுக்காக யோகி வாழ்க்கை, சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க சிஸ்டர். அதாவது இப்போ பாபா சொல்றாங்க, நீங்கள் ஈஸ்வரிய புத்தியுடையவராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, ஈஸ்வரனுக்குள்ள என்ன குணம் இருக்கிறதோ அது உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைக்கிறது. இத நல்லா புரிஞ்சுக்கணும், இத வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாபா வந்து ஞான கடல் நம்பர் 1 ஆவார். அவரை ஞானேஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. கரெக்ட். அவருடைய புத்தி தான் இப்ப நம்முடைய புத்தி. நம்மளுடைய புத்தி எதுக்கும் உதவாத புத்தி. அதை வச்சுட்டு அததான் பைபிள்ல வந்து என் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினேன் அப்படின்னு கடவுள் சொல்றதாக இருக்கும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நான் உங்களோட தந்தையாக இருக்கேன். நான் வந்து எந்த பிறப்பு இறப்புல வர்றதில்ல, தாயினுடைய கர்ப்பத்துல வந்து நான் பிரவேசம் ஆகிறது இல்ல. நானும் பிறப்பு இறப்புல வந்துட்டா உங்களை தமோ பிரதானத்துல இருந்து யாரு உங்களை சதோ பிரதானமா மாத்துவாங்க? ஏன்னா பிறப்பு இறப்புல வந்துட்டா நானும் தமோ பிரதானத்திலே வந்துருவேன். அப்ப உங்களை யார் சதோ பிரதானமா ஆக்குவா அப்படின்னு கேக்குறாரு. சூப்பர் பாயிண்ட் அது. அதுதான் அறிமுகம். ஏன் அவர் உடம்பு எடுக்கலன்னா, நானும் எடுத்தா நானும் தமோ பிரதானம் ஆயிடுவேனே. இப்ப உங்க நிலைமை என்ன ஆகும்? இதை நினைச்சு பார்த்தாலே பாபா நினைத்து நமக்கு அன்பு கண்ணீர் ரத்த கண்ணீர் வரணும். இந்த தியாகத்துக்கு முன்னாடி மத்தவங்க பண்றதெல்லாம் ஒரு தியாகமா? லௌகீக தாய் தந்தை பண்றதெல்லாம் ஒரு தியாகமா? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அதாவது இப்போது பாபா சொல்றாங்க, பிராமணராகி மிக பெரிய பொக்கிஷத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பையனா இங்க புத்தியை சொல்றாங்க. புத்தியை நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஞானக்கடல் என்று சங்கரரை சொல்ல முடியாது, அவர் பையை நிரப்புவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் என்ன கூப்பிட்டாங்க, படித்த பாவனரே வாருங்கள்னு சொல்லி. எதுக்காகனா ஆத்மாக்கள் துக்கமாக இருக்கிறதுனால நிராகார சிவத்தந்தைய கூப்பிட்டாங்க. வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கன்னு பாரதவாசிகள் தான் கூப்பிட்டீங்க. ஆனா சத்தியுகத்துல வந்து நீங்க சுகமானவர்களா இருக்கும் போது எனக்கு கூப்பிடுறதே இல்ல. அங்க என்னுடைய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். இங்கதான் துக்கம் அதிகமா இருக்குது. அப்ப துக்கத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கான ஞானமும் இங்கதான் தேவை. சோ அந்த துக்கம் வரும்போது கடவுளை கூப்பிடுறதுனால உருவாவதுதான் பக்தி மார்க்கம். சோ அதனால கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா சத்தியுக திரேதாயுகத்தை ஞான மார்க்கம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அங்க ஞானம் இருக்காது. இதோடைய பலன் மட்டும் 21 பிறவிக்கு அடைவாங்க. சோ வரிசைக்கிரமமான முயற்சிப்படி பாஸ் ஆகுறவங்க அதற்கேற்ற பதவி அடைவாங்க, ஃபெயில் ஆகிறவங்க ரொம்ப கீழான பதவி அடைவாங்க. சோ அந்த யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த யுத்தத்திற்கான வழியை, மாயை வெல்றதுக்கான வழியைத்தான் பாபா பிரம்மா உடல் மூலமாக சொல்லி கொடுக்கிறாரு. அதுல நம்பர் 1ல பிரம்மாவே பாஸ் ஆகுறாரு. பிறகு குமாரக்கா தாதி, அதாவது பிரகாஷ் மணி தாதி, அந்த மாதிரி நிறைய பேரை வந்து தனக்கு சமமா நிறைய பேரை உருவாக்கி அவங்களும் உயர்ந்த பதவி அடையிறாங்கன்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர்.
பாபா சொல்றாங்க, அதாவது குழந்தைகள் இந்த இந்த ஞானத்தை கொஞ்சமாவது புரிந்து கொண்டாங்க அப்படின்னாலே அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. நிறைய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஞானத்தை இது அழிவது கிடையாது, இது அழிவற்றது, கொஞ்சம் கேட்டாலும் கூட அது அழியாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா அதோடைய பலனை அடைஞ்சே தீருவாங்க, சொர்க்கத்துக்கு வந்தே தீருவாங்க. அதனால சின்ன குழந்தை தானன்ட்டு கொடுக்காம விட்டுறாதீங்க. குழந்தைங்களும் இதை புரிஞ்சுக்காங்க. இது ஒன்றும் அப்படியே குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியாத கஷ்டமான ஞானம் கிடையாது. ஸ்கூல்ல என்னென்னமோ படிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அவசியம் சொல்லுங்கன்றாங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, உங்கள் மீது இப்ப பாபாவுடைய குழந்தைகள் மீது பிரகஸ்பதி திசை இருக்கு. பாரதத்தின் மீதுதான் அந்த பாபாவுடைய பார்வை இருக்கு. ஆனா முழு உலகத்திலயும் ராகு திசை தான் நடந்துகிட்டு இருக்கு. பாபா விருட்சபதி வரும்போதுதான் பாரதத்துல அந்த பிரகஸ்பதி திசை ஏற்படும். கரெக்ட். அது வரைக்கும் ராகு திசை தான் எல்லாருக்கும். சோ நம்ம மேல மட்டும்தான் குரு பார்வை பட்டு இருக்குது, எல்லாருடைய மேலையும் படலன்றதே நமக்கு அப்படி ஒரு போதை இருக்கணும். உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மேல் விழாதா கிருஷ்ணான்னு பக்தியில பாடுவாங்க. அது உண்மையில் சிவபெருமானை நினைத்து பாட வேண்டியது. அவருடைய பார்வை நம்ம மேல பட்டு இருக்குதுன்றது நமக்கு அவ்வளவு போதை கொடுக்கணும்ன்றார். அடுத்தது பாபா சொல்றாரு, நீங்க தேவதைகளா இருந்தீங்க, ஆனா இப்ப உங்களை 33 கோடி தேவதைன்னு சொல்றீங்க பாரதத்துல வந்தாங்கன்ட்டு. அப்ப எப்படி நீங்க இந்துவா? நீங்க மாயை உங்க புத்தியை மொத்தமா அழிச்சிட்டோம். ஆனால் அந்த மாயை அழிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பல கல்பமா நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா ஜெயிக்க வைக்கக்கூடிய அப்பாவே அடைஞ்சிட்டாரு, இனிமேல்ட்டு என்ன கவலை. அதேதான் அங்க கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நின்று ஜெயிக்க வைக்கிறது இதோடைய நினைவு தான். சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாங்க, தேகத்தின் கூடவே அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது கீதையின் வார்த்தையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மன்மனா பவன்றதுலே அர்த்தம் தான் இது. அடுத்தது இதன் மூலமாக எல்லாமே நமக்கு கிடைச்சதுன்றார். ராகு குரு பார்வை பட்டதுனால உடம்புல இருக்கக்கூடிய நோய் போயிடும், மரணம் கிடையாது, அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லாமே வந்துடும். மரணம்ன்ற வார்த்தையே இருக்காது. ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு கூடு பாயிறது தான் அங்க. சோ அந்த வார்த்தையை தான் இன்னைய வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. மற்றபடி துக்கத்தின் எந்த விஷயமும் அங்க இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நாங்க ராஜயோகம் கத்துக்கிறோம் நீங்க சொல்றீங்க, அப்ப அந்த சொல்லி கொடுக்கக்கூடியவர் யாரு? அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அதை நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படணும். இதுல வேற எந்த விஷயமுமே இல்ல. அந்த ராஜயோகம்னால என்ன? தூய்மை தான் முக்கியமான விஷயம். சூப்பர், கரெக்ட். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாங்க, ஆத்மாதான் பரமாத்மா என்று மனிதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இந்த 84 பிறவிகளின் கதையை யாரும் சொல்ல முடியாது. தந்தை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களை யார் ஞானத்தின் மூலமாக தேவதையாக மாற்றுகிறார், அவரையே நீங்கள் நிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். அதனாலதான் இவ்வளவு கீழான நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபுரத்தின் உச்சத்துல வச்சவரை போய் பூனை, நாய், கல்லு முள்ளல் எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். அதனாலதான் இப்ப இவ்வளவு மோசமான நிலையை பாரதம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி கீதையின் அத்தியாயம் இப்பதான் நடக்குது. மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையில இருக்கிறது மாவுல உப்பு இருக்கிற அளவுக்கு தான் உண்மை. ஆனா பாபா கொடுக்குற ஞானம் குழந்தை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஞானம். பக்தி மார்க்கத்துல சொன்னீங்கல்ல, நீ வந்தன்னா அப்படியே உன்கிட்ட சரண்டர் ஆயிடுவான் பாபான்ட்டு. இதோ வந்துட்டேன், நீ சும்மா என்கிட்ட வர தேவையில்ல, முழு ஆஸ்தியை நான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடையவன ஆயிட்டேன்னா அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல என்ன அவ்வளவு நிந்தனை பண்ணிருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு உபகாரம் தான் செய்றேன். இதுல உங்கள் மீது எந்த தவறும் இல்ல, இது விளையாட்டுன்னு நான் புரிஞ்சிருக்கேன், அதனாலதான் என்னால உபகாரம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சூப்பர்.
பாபா இப்ப ஜென்ரலா ஒரு பணக்காரர் ஒரு ஏழைய அனாதை குழந்தைய தத்தெடுக்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் தத்தெடுத்தவருடைய சொத்துக்கு நான் வாரிசாகிட்டேன்ட்டு. அப்படி இருக்கும்போது உலகத்தின் எஜமானரே என்னை தத்தெடுக்கிறாருன்னா உலக சுயராஜ்யமே எனக்கு கிடைக்க போகுது, ஒட்டுமொத்த சொர்க்கமும் என் கைக்கு வரப்போகுதுன்னும் பொழுது அதுல எல்லாமே இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அழிய போற உலகத்துல அழியக்கூடிய பொருள் மேல பற்று வைக்கலாமா? அழிவற்ற உலகத்தில் அழிவற்ற சுகத்தை நான் உனக்கு கொடுக்கும் போது எதுக்கு அழியக்கூடிய உலகத்துல பற்று வைக்கிற? இங்க என்ன ஒரு கோடீஸ்வர தந்தையா இருந்தாலும் நீ என்னத்தை அடைஞ்சிருவ? அவங்க கிட்ட அடைஞ்சாலும் அது உன் கூட வரப்போறது கிடையாது, கண்ணு முன்னாடி அழியிறத பாப்ப. அதனால அந்த பற்று வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு, உலகத்துக்கே அதிபதியாக்கி இருக்கிற நீ போய் சிதறு தேங்காவை பொறுக்கலாமா? அது பக்தர்களுடைய மனநிலை. அதுதான் நேத்து ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு. நான் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ், ரீட்டைல் பிசினஸ். பக்தியில பண்றதெல்லாம் ரீட்டைல் பிசினஸ். எனக்கு இதை கொடு, அதை கொடு, குழந்தை கொடு, சொத்து கொடு, நோய் இருந்து காப்பாத்து. இங்க அப்படி கிடையாது, நம்ம ஹோல்சேல் பிசினஸ் பண்றோம். ஒட்டுமொத்த சொர்க்கத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அதுல எல்லாமே வந்துடும். அதுக்கு அப்பாவை மட்டும் பிடிக்கிறோம். எவ்வளவு ஈஸியான விஷயம். உண்மைய 2500 வருஷம் கழிச்சு இப்ப மட்டும்தான் கேட்கிறோம்னா எவ்வளவு கவனம் கொடுத்து கேட்கணும். இது வரைக்கும் கேட்ட அத்தனையும் பொய் தான், வேதங்கள்ல கேட்டது எல்லாமே. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகளை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் அதில் எந்த குறிக்கோளும் இல்லை. அவை அனைத்தும் கீழே விழுவதற்கானதாகும். பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்கிறார்கள், பிறகும் சரீர நிர்வாகத்திற்காக குறிக்கோள் இருக்கிறது. அதுலயாவது லட்சியம் இருக்குது. வேதங்கள்ல என்ன லட்சியம் இருக்குது? வேணா சொல்றவனுக்கு வேணா காசு கிடைக்கும், கேட்கறவங்களுக்கு எதையுமே பிராப்தி அடையிறது இல்லையா? அவங்க முக்தி அடையிறாங்களா, ஜீவன் முக்தி அடையிறாங்களான்னு கேட்கிறாரு. ஆனா இந்த ஞானத்தின் மூலம் பாபா கொடுக்கிற இது ஞானம் ரத்தினமாக கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் புதிய உலகத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். உலகத்துக்கே எஜமானரா ஆகிறோம். கரெக்ட். சூப்பர் சூப்பர். எல்லாமே புத்தம் புதியதாக புது உலகத்துல கிடைக்கும். வைடூரியம் எல்லாமே புதுசுன்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். சோ அதுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதுதான் மெயின். அவ்வளவுத்தையும் நான் கொடுக்குறேன், இதை மறந்துடு. அவ்வளவு கிடைக்குது, இதை மறந்துடு அப்படின்னு சொல்ற. செமையா இருக்குது. இது எப்படின்னா, இப்ப ஒரு பொண்ணு ஒரு ஏழை பையனை லவ் பண்றான் அப்படின்னா, உனக்கு ஒரு பெரிய பணக்காரன் இவ்வளவு சொத்து அவ்வளவு இது கொடுக்குறான், தயவு செய்து மறந்துடுன்னு அப்பா அம்மா கெஞ்சுறா மாதிரி கெஞ்சுறாரு பாபா. இங்க என்ன இருக்குதுன்னு இதை புடிச்சிட்டு இருக்கிற, நீ இதை மறந்துடு. அங்க எல்லாம் புத்தம் புதியதா இருக்கும், இது ஃபுல்லா உனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது, தயவு செய்து இதை மறந்துடு அப்படின்னு பாபா சொல்ற. அந்த குட்டி காரணத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கீழே இருக்கிற நீ இந்த உலகத்தையே ஆள போறன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, பாபாவை நினைவு செய்வதன் மூலமா நம்மளுடைய அனைத்து விதமான நோய்களுமே முடிஞ்சு போகுது. நீங்க 21 பிறவிகளுக்கு சதா நோயற்றவர்களா ஆகுறீங்க. ஏன்னா நீங்க தான் சத்தியுகத்துல சதா ஆரோக்கியமா இருந்தீங்க. நீங்க எனக்கு என்ன நிந்தனை என்னை நிந்தனை செஞ்சீங்க, தன்னைத்தானே அடிச்சிட்டீங்க. எல்லாத்தையும் பாபா ஒரே ஒரு முறை புரிய வைக்கிறாரு. தன்னைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி தான்ன்றாரு. நிந்தனை செஞ்சு செஞ்சு உங்களுடைய புத்தியே சூத்திர புத்தி ஆயிடுச்சு. கரெக்ட். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, நாளுக்கு நாள் அறிவியல் மூலம் மிகுந்த சுகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது அல்ப கால சுகமாகும். விழுந்து விட்டால் அவ்வளவுதான், நஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருட்கள் மூலம் அல்பகால சுகம் கிடைக்கிறது, மற்றபடி கடைசி மரணம் தான். அது மட்டும்தான் இருக்குது. கடைசியில அது துக்கத்தை தான். இல்ல எல்லாமே வீடு வேறத பாக்குறோம், பைக் வெடிக்கிறத பாக்குறோம், ஏரோப்ளேன் வெடிக்கிறத பாக்குறோம், கடைசியில மரணத்துக்கு இட்டுட்டு போய் விட்டுருது இங்க இருக்கிறது எல்லாமே. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, சீக்கியர்கள் சொல்றாங்க, தலைவனை நினைத்தால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சீக்கியர்கள் இது இருக்கு வசனம். அதாவது மன்மனா பவ அப்படின்ற விஷயத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தலையை உடைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க.
கரெக்ட். தந்தையை நினைவு செய்வது மூலமா உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்குது. பாபா கூட வந்து அந்த வழியை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறாரு. ஈஸியான வழி. ஜஸ்ட் என்ன நினைவு பண்ணுங்க. ஏன்னா நினைக்க சுகம் அடையுங்கள். நினைக்க சுகம்தான். ஆனா பக்தி மார்க்கத்துல தனக்குத்தானே டார்ச்சர் தான் கொடுத்துக்குவாங்க. ஜாட்டையால அடிச்சுக்குவாங்க. தீவிர பக்தி எனக்கு காட்சி கிடைச்சே ஆகணும்னு கழுத்தெல்லாம் அறுத்துக்குவாங்களாம். சோ அந்த நேரம் காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காசியில ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதனால பாவம் அழிந்தால் கூட மீண்டும் பாவம் செய்யக்கூடிய குணம் அடுத்த ஜென்மத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா பாவ கணக்கு தொடங்கிடும். ஆனா இங்க ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கிறதன் மூலமாக தான் அந்த பாவத்தின் விதையே அழிக்கப்பட்டுரும். 2500 வருஷத்துக்கு பாவனா என்னன்னு தெரியாத நிலையை அடைவீங்க. தற்கொலை பண்றதன் மூலமாக எல்லாம் உங்களுடைய பாவம் அப்படி அழியாது. சோ சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த ஞானம் ஈஸி. குட்டி காரணத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, தான் அடிக்கடி நம்மள மறக்க வைக்குது. பாபா நினைவுல இருந்து நம்மள மறக்க வைக்குது. உங்களுடைய சண்டையே மாயை கூட தான் நம்மளுடைய யுத்தமே இருக்குது. பிறகு அரைக்கல்பம் வந்து அதன் மீது ராஜ்யம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மாயாவை நம்ம அடிமையாக்கி நம்ம ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு. ஆனா பக்தி மார்க்கத்துல நம்ம வந்து மாயைக்கு அடிமையாக நம்ம ஆகிடுறோம் இந்த கடைசி கலியுகம் வரை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு வரதானம். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாரு, தைரியமான ஆத்மா ஆகுங்க, தைரியமான ஆத்மா ஆவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. பலமற்றதிலிருந்து பலவானாகி அசம்பவத்தை சம்பவமாக்கக்கூடிய தைரியமான ஆத்மா ஆவீர்களாக. ஏன்னா இங்க முக்கியமான ஒரு விதியே என்னன்னா, தைரியம் உங்களுடையது, உதவி பாபாவுடையது. பாபா உதவி பண்ண மாட்டாருன்னா தைரியம் வைக்கணும். இங்க மெயினா தைரியம்ன்றது தூய்மையா இருக்கதான். உயிரே போனாலும் நான் தூய்மையா தான் இருப்பேன்னு சொல்லி பாருங்க. பாபாவுடைய ஹெல்ப் அப்ப உங்களுக்கு புரியும். அதே மாதிரி சேவைக்கு தைரியம் வச்சு பாருங்க. எப்படியெல்லாம் பாபா ஹெல்ப் பண்றாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா முதல் அடி நீங்க தான் எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் அடி நீங்க எடுத்து வைக்கிறீங்களா அதை பாப்பாரு. அதுலதான் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்டே விட்டு போறது காரணம் அதுதான். முதல் அடி எடுத்து வச்சீங்கன்னா அடுத்தது அவருடைய உதவி அப்படியே உள்ளங்கையில தாங்குவார் அவரு. அதுவும் இல்லாம நான் பல கோடி தடவை ஜெயிச்சிருக்கிறேன் மாயைய அப்படிங்கிற எண்ணமே உங்களை சக்திசாலி ஆக்குன்றார். அந்த நினைவு, இப்ப நினைவுன்றது பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்ல, நான் பல தடவை மகாலட்சுமி ஆகி இருக்கிறேன், பல தடவை மகாவிஷ்ணு ஆகி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது. பல தடவை மாயின் பல சூறாவளியெல்லாம் நான் ஈஸியா கடந்து வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது அங்க சக்திசாலி ஆயிடுவீங்கன்றார். ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்து தூய்மையா இருக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. பஞ்சு நெருப்பு ஒன்னா இருந்து எப்படிப்பா பத்தாம இருக்கும் அப்படின்னு ரிஷி முனிவர்களே சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு போறாங்க. ஆனா நம்ம கணவன் மனைவியோட இருந்து தூய்மையா இருக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுறோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்றோம். சோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க எல்லாம் நமக்கு தலை வணங்க ஆரம்பிப்பாங்க. இப்பவும் நமக்கு தானே பக்தர்களா இருக்கிறாங்க அவங்க ரிஷி முனிவர்கள். சோ அதுக்கு காரணம் இதுதான். அவங்களால முடியாததை சர்வ சாதாரணமா நம்ம செய்யறோம். சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அதுலயே பாபா ஒண்ணு சொல்றாரு, ஆத்மாக்களாகி நீங்க தான் அனாதி ஆதி பரந்தாமத்திலையும் சத்தியுகத்திலையும் தூய்மையா வாழ்ந்த ஆத்மா. அதுதான் உங்களுடைய உண்மையான குணமே. அதனால அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. பவித்ரதா. கரெக்ட். அது இருக்குது. அதுக்கான ஞான எண்ணெய ஊத்திக்கிட்டே இருந்தா போதும், ஜோதி எரிய ஆரம்பிச்சிடும். மற்றபடி இது புதுசு கிடையாதுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சக்கரத்தை சுத்துறது. ஸ்லோகன் சொல்லுங்க சிஸ்டர். விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது. உண்மையான பக்தன் விரதம் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பக்தர்களே வந்து ஆமா உண்மையான பக்தர்கள். இப்ப முஸ்லிம் மதத்துல எச்சு கூட முழுங்காம இருக்கிறாங்கல்ல. அப்ப இந்து மதத்துல நிறைய விரதம் இப்ப யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அவ்வளவா. பட் ஆனா அவ்வளவு விரதம் இருக்குது. உண்மையான பக்தர்கள் இப்பவும் இருக்கிறாங்க விரதம். அப்படி இருக்கும்பொழுது அந்த பக்தன் வழிபடுற தெய்வம் நீங்க. அவன் வந்து சாப்பிடுறது இந்த மாதிரி விரதம் இருப்பான். நம்மளுடைய விரதம் என்ன? 5 விகாரத்தை புத்தினால கூட தொடறது இல்லை. கலியுகத்தின் எந்த விஷயத்தையும்
பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல, நினைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு திடமான எண்ணம் இருக்கணும். அதை உங்க பக்தர்கள் கிட்டயே கத்துக்கோங்கன்றார். இது சமசூப்பர்ல. உங்க பக்தர்களை பார்த்தாவது நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சிஸ்டர், எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டோம். சமசூப்பரா வந்திருக்குது இன்னைக்கு முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.